இன்று நாம் பார்க்க இருப்பது அப்போஸ்தலனாகிய தோமாவை பற்றிதான். யார் இந்த தோமா? நம்மில் பலர் அறியாத தோமா பற்றிய பல சரித்திர கதைகளும், குறிப்பாக இவர் இந்தியாவில் எப்படி ஊழியம் செய்தார், கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் இவர் செய்த அற்புதங்கள் என்னென்ன, இவரை எப்படி கொன்றார்கள் பற்றியும் இப்பதிவில் பார்க்கலாம். தோமா என்ற கிரேக்க வார்த்தைக்கு இரட்டையன் என்று அர்த்தம். தோமா என்றாலே சரியான சந்தேக வழிக்காரன் என்று எல்லோருமே அடித்தெறிந்து சொல்லுவார்கள். ஏனென்றால் தோமா எளிதில் எதையும் நம்ப மாட்டாராம். நேராக கண்டு அத்தாட்சியுடன் உறுதியளித்தால்தான் நம்புவாராம். இந்த தோமாவுக்கு திதிமு என்ற ஒரு பெயரும் உண்டு. தோமா கலிலேயா பகுதியை சேர்ந்தவர். முதலில் தச்சு தொழிலாளியாக இருந்து பிறகு மீன்பிடி தொழிலை செய்தார். தோமா தன்னுடைய 29வது வயதில் பிலிப்புவின் மூலமாக இயேசுவுக்கு அறிமுகமாக்கப்பட்டு இயேசுவின் சீசனாக மாறினார். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பெந்தகோஸ்தே நாளன்று தோமா ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். அப்போஸ்தலனாகிய தோமா இதற்கு பிறகு பார்த்தியா, மேதியா, பெர்சியா, சிக்கானியா போன்ற இடங்களில் நற்செய்தியை பொதித்து இயேசுவை பற்றி அறிவித்தாராம். அதற்கு பின்பு இந்தியாவுக்கு செல்லும் பாரத்தை பெற்றுக்கொண்டு சுவிசேஷம் அறிவிக்க இந்தியாவுக்கு சென்றாராம். தோமா முதலாக இந்து சமவெளியில் அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். ராமணகுலத்தை சேர்ந்த பல ரிஷிகள், முனிவர்கள், சாதுக்கள், சந்நியாசிகளை சந்தித்து அவர்களிடம் ஊழியம் செய்தார். அவர்கள் எல்லாரும் இஸ்ரேலின் 12 கோத்திரத்தில் உள்ள லேவியர்கள் என்றும் தேவனால் அவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்றும் போதித்தார். அவரின் பிரசங்கத்தை கேட்டு அநேக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இந்தியாவுக்கு தோமாவை அழைத்து கொண்டு வந்தவர் ஹப்பான் என்கிற ஒரு வணிகர். அப்போது இந்தியாவை அரசாண்டு கொண்டிருந்த ராஜாவான கொண்டோபோரஸிடம் அந்த வணிகர் தோமாவை அறிமுகம் செய்து வைத்தார். அந்த அரசன் தோமாவின் முகத்தோற்றத்தினாலும் பேச்சினாலும் மிகவும் கவரப்பட்டார். ஐரோப்பிய நாகரிகத்தின்படி தனக்கு ஒரு அழகிய அரண்மனையை கட்டித்தர வேண்டும் என்று தோமாவிடம் ராஜா வினவினார். அதுக்கென்ன, பிரமாதமாக கட்டிடலாம் என்று சம்மதித்தார். அதற்கு தேவையான பொற்காசுகளை ராஜா அள்ளி அள்ளி கொடுத்தார். ஆனால் பாருங்கள், தோமா அந்த பொற்காசுகளை வைத்து அரண்மனையை கட்டாமல் அதையெல்லாம் சுவிசேஷ ஊழியத்திற்காக செலவழித்தார். அதேபோல் ஆத்துமாக்களையும் ஆதாயம் செய்தார். இதை பார்த்த ஜனங்கள் தோமாவை பற்றி ராஜாவிடம் புகார் செய்தார்கள். தோமா ராஜாவிடம் வரவழைக்கப்பட்டார். என்ன தோமா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? அரண்மனை கட்ட உனக்கு காசு கொடுத்தா ஏதோ சுவிசேஷம் அறிவிக்கிறியாமே என்று ராஜா கேட்டார். தோமா ராஜாவிடம், உமக்காக நான் பூமியில் அல்ல பரலோகத்தில் பெரிய மாளிகை ஒன்று கட்டி கொண்டிருக்கிறேன். இந்த பூமியில் ஒருவரும் நிலைத்து நிற்பதில்லை. பரலோக வீட்டில் உங்களுக்கு என்றென்றும் நித்திய வாசஸ்தலம் உண்டு என்று பேசினார். இதை கேட்ட கொண்டோபோரஸ் அரசன் தோமா மீதும் அவரை அறிமுகப்படுத்திய ஹப்பான் என்கிற வணிகர் மீதும் கடும் கோபம் கொண்டு, இது சரிப்படாது, இவங்களை பிடிச்சி முதல்ல சிறைச்சாலையில் அடைச்சி வைங்க என்று சொன்னார். அதனால் இவர்கள் இருவரும் சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டார்கள். சில நாட்களுக்கு பின் ராஜாவின் சகோதரனாகிய காத் என்பவன் நோயில் கடும் வேதனை அடைந்து பாதிக்கப்பட்டிருந்தான். அப்பொழுது தேவதூதன் ஒருவன் காத் என்பவனை வானத்திற்கு நேராக எடுத்து கொண்டு போய் பரலோகத்தில் உள்ள அரண்மனையை காண்பித்தார். அதற்கு பின்பு அவன் மரித்தான். மரித்த அவனின் சடலத்தை தோமாவிடம் எடுத்து சென்றார்கள். தோமா அவனை உயிரோடு எழுப்பிவிட்டான். உடனே